மக்களே, இன்னைக்கு தமிழ்காரங்க என்கிட்ட ஸ்நாக்ஸ் ஆர்டர் குடுத்துருக்காங்க. இது ஒரு பல்க் ஆர்டர் வீடியோ. என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னா, 2 கிலோ தேன் குழல் முறுக்கு, 1 கிலோ முள்ளு முறுக்கு, தட்டை, மிக்சர், காரா பூந்தி அண்ட் ரிப்பன் பக்கோடா பண்ணியிருக்காங்க. இது டீட்டெயில் வீடியோ கிடையாது. ரேண்டமா கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா அரிசி மாவு, பொட்டுக்கடல, உளுந்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில அரைச்சுக்கலாம். அப்புறம் அந்த எல்லாம் அரைச்சதையும் ஒரு சட்டியில போட்டுட்டு, அதுக்கு தேவையான பட்டர், எள்ளு, சீரகம், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு ஷார்ட்னிங் மெத்தட். பிஸ்கெட்ஸ்க்கெலாம் பண்ணுற மாதிரி நல்லா கையாலேயே இந்த பட்டரை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா, அந்த மாவு பிடிச்சா நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த எல்லா மாவுலையும் தண்ணி ஊற்றி பிணையக்கூடாது. வேணுங்கிற அளவு மாவு எடுத்து அதில் தண்ணி ஊற்றி பிணைஞ்சி நம்ம முறுக்கு சுட்டுக்கலாம். இதில் மிச்சமான மாவை ஃப்ரிட்ஜில் போட்டு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிறப்ப சுட்டுக்கலாம். இப்போ முறுக்கு எப்படி சுடலான்னு பார்க்கலாம். முதல்ல அந்த மாவு பிணைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, பட்டர் எல்லாம் போட்டு அதில் எவ்வளோ தேவையோ ஒரு 2 கை மாவு மட்டும் எடுத்து அதில் பெருங்காயம் தண்ணி போட்டு 2 ஸ்பூன் பெருங்காய தண்ணி போட்டு தண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சி முறுக்கு சுடுறத பார்க்கலாம். நான் முறுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேப்பர்லேயோ கரண்டிலேயோ புழிஞ்சு போட மாட்டேங்க. ஒரு சின்ன கடாயில் ஃபஸ்ட்டு புழிஞ்சிட்டு அதை எடுத்து ஒரு பெரிய எண்ணெயில் போடுவேன். பாருங்கள் அது நான் எப்படி பண்ணுறேன்னு. ரெண்டு கிலோ தேன் குழல் முறுக்கு பேக் பண்ணியாச்சுங்க. அடுத்து முள்ளு முறுக்கு அதே மாவு தான், அச்சு மட்டும் வேறு. அதே மாதிரி ஒரு சின்ன சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை புழிஞ்சிட்டு அதை எடுத்து பெரிய சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணேன். அடுத்து தட்டைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா ஒரு பெரிய கவர்ல போட்டுட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா ஈஸியா பண்ணலாங்க. ஒரு பேட்ச் போட்டுட்டு அடுத்த பேட்ச் ரெடியாகிறதுக்குள்ள இதை நம்ம தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தட்டை வறுக்கிற கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து மிக்சருக்கு ஓமப்பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி இலகுவாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் பொரிக்கணும் இதை. அந்த கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு பேட்சும் வறுத்து முடிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து காரா பூந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு கடலை மாவு, அரிசி மாவு, ஓமம் எல்லாம் சேர்த்து அந்த பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இதுவும் ஒரு பேட்சில் நீங்கள் முடிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா வாசமாக இருக்கும். ஓகே, இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த எல்லாத்தையும் பேக் பண்ணி கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுற ஆர்வத்திலே அதை எடுக்காமல் போயிட்டேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.